வெட்டுறோம். இது என்னது? இந்த மாதிரி பேக்ல தான் நீ போட்டு வச்சிருக்கியா? இதெல்லாம் என்னைக்கு போட்டு வச்சிருக்கேன்? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஆப்பாயிரம் பண்ணி இப்படி வச்சிருக்கலான்னு? இந்த மாதிரி இந்த மாதிரி பேக்ல வச்சிருக்கலாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இந்த மாதிரி பேக்ல வைக்கலாம் யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? எப்ப போட்டீங்களா? பண்ணுவீங்களா? பாரு பாரு முன்னாடிதான் எடுக்கிறேன் நான். என்னது இது எதுல இருந்து எடுத்தேன்? இங்க வாங்க. இந்த கடைக்காரங்க கொஞ்சம் தண்ணி. எவ்வளவு தூரம் உங்களுக்கு எல்லாம் அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டேன் சார். கொஞ்சம் தண்ணி. அப்பா சாமி கொஞ்சம் லைட்டா பூலாம் பூத்தது. பூரா பூலாம் பூத்தது எல்லாமே. கொஞ்சம் பேக் வேணாம். கொஞ்சம் பின்னாடி வேணாம். அதனால ஜூம் அவுட் சாப்பிடக்கூடாது. கொட்டுங்க. தெரியுதுல்ல? ரெண்டு பேர் முன்னாடி போனாங்க. அந்த பாருங்க அந்த லைட்டு பாருங்க. அந்த இருட்டுக்குள்ள எப்படி நீ தோசை போடுற? இந்த பாருங்க அந்த செவுத்த பாருங்க. செவுத்த பாருங்க. 2 நாள் தான் உங்களுக்கு டைம். எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணிருக்கணும். கம்ப்ளீட் ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அலோவ் பண்ணுவேன். ஒரு நாளுக்குள்ள நான் கேட்கறது பதில் சாப்பிடலாமா? சொல்லு, நீங்க சொல்லுங்க. எதுக்கு அப்படி எதுக்கு ஐஸ் போட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க? அப்படியா கெட்டு போப்பியா? நான் கேட்கறது பதில். சாப்பிடலாமா கூடாதா? கூடாது இல்ல. எதுக்கு வச்சிருக்கீங்க? மக்களுக்கு போட்டு கொடுக்கறதுக்கா? அவங்க மனுஷன் தானே. உங்க கடையை நம்பி தானே வர்றாங்க. அப்புறம் அப்படி பண்ற? பழைய அழுகி போன இதெல்லாம் ஜூஸ் போடுறாங்க. அப்புறம் எதுக்கு இதுல வச்சிருக்கீங்க? அப்புறம் எதுக்கு வச்சிருக்க? அங்கிருந்து தானே எடுக்கிறேன் நானு. நீ அங்கதான் நின்றுட்டு இருந்தா அங்கிருந்து தானே எடுக்கிறேன். டஸ்ட்பின் பக்கத்துலயே இருக்குது. அதுக்குள்ள போடுறதுக்கு என்ன? அப்ப இந்த பழத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். யாராவது வந்து கேட்டாங்கன்னா அது போட்டு கொடுத்துடலாங்க. கடையை முடிக்கலாம். கடையை மூடி ஒரு 10 நாளைக்கு கடை முடிக்கலாம். கடை எல்லாம் வெளியே அனுப்போம். கடையை முடிக்கும்.